பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணோன்னே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். நல்லா தான் இருக்கும், எந்தவித பாதிப்பும் இல்லை. சடனாக கால் வீங்குது, இல்லை யூரின் போகும்போது பபிள்ஸ் அதிகமாகுது, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நம்ம எதிர்பார்க்காம ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற விஷயத்தை நம்ம கேட்கும்போது நம்ம எதை மனநிலை சரிப்படுத்திக்கணும், எதை சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஸ்டேஜ் 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உங்ககிட்ட சொன்ன உடனேயே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் விஷயம் எதனால் இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய நேரங்களில் இனிப்பு நீர் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருக்கும். உங்கள் இனிப்பு நீர் 8க்கு மேலே இருந்தாலே அது உங்கள் கிட்னியை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட இரத்த கொதிப்பு, இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது 130, 140க்கு கீழே இருக்கணும். அது சிஸ்டாலிக் சொல்லுவாங்க. கீழே ஒரு 70லேருந்து ஒரு 86, 90க்கு கீழே இருக்கணும். இதே 140க்கு மேலே, 90க்கு மேலே இருந்துச்சுன்னா இது இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இனிப்பு நீர் பிரச்சனை இருக்குது, இல்லை இரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்குது. ஒரு சில நேரங்களில் கல் அடைப்புனால கூட உங்கள் கிட்னி வீக்கம் அடைஞ்சு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது காரணம் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், ரெட்ரோகிரேட்னு சொல்லுவாங்க. கீழ் உங்களோட மூத்திர பையில இருந்து மேல் நோக்கி போய் உங்களோட கிட்னியை பாதிக்கிறது. இந்த மாதிரி பாதித்தாலும் உங்கள் கிட்னி வீக்கமடையும். அப்பையும் இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைவடையும். 5வது இது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ், ஐஜிஏ நெஃப்ரோபதி, லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதனால் எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த கிட்னி பாதிப்பு வந்திருக்குன்னு பார்த்து அதைத்தான் நீங்கள் முதல்ல சரி பண்ணணும். அதை சரி பண்ணாமல் கிட்னி ஃபெயிலியருக்கு யூரின் வெளியாகக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு, இப்போ கால் வீக்கம் மட்டும் வத்துது, யூரின் வெளியாகிற மருந்து நான் எடுக்கிறேன், ஆனால் உணவு கட்டுப்பாடு சரியாக இல்லை, சரியான வாழ்க்கை மாற்றுதல் இல்லை அப்படின்னா உங்களோட கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனையை கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மோசமடைஞ்சு டயாலிசிஸ் அதில் தான் கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால உங்கள் டாக்டர் கூட இதை கன்சல்டேஷன் பண்ணுங்கள். எங்களோட ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.